இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும். சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். திருவள்ளூர் மாவட்டம் சோழவரம் அடுத்த புதிய எருமை வெட்டி பாளையத்தை சேர்ந்தவர் பாபு. இவருக்கு வயது 36. இவர் தனியார் பேருந்தில் ஓட்டுநராக பணிபுரிந்து வருகிறார். இவருடைய மனைவி அமுதா. அந்த பெண்ணுக்கு வயது 30. இவர்களுக்கு ஒரு மகள் ஒரு மகன் இருக்கிறார்கள். அமுதாவுக்கும் அதே பகுதியை சேர்ந்த தனியார் நிறுவன ஊழியரான ஜோதீஸ்வரன் என்பவருக்கும் பழக்கம் ஏற்பட்டதாக சொல்லப்படுகிறது. அந்த பழக்கம் நாளடைவில் கள்ளக்காதலாகவும் மாறியிருக்கிறது. இதனை தெரிந்து கொண்ட கணவர் பாபு மனைவி அமுதாவை கண்டித்தார். ஆனாலும் மனைவி அதை கேட்கவில்லை. கடந்த சில மாதங்களுக்கு முன்பு அமுதா தன்னுடைய கணவர் மற்றும் குழந்தைகளை தவிக்க விட்டுவிட்டு கள்ளக்காதலன் ஜோதீஸ்வரனுடன் ஓட்டம் பிடித்தார். அந்த நேரத்தில் பாபு தன்னுடைய மனைவியை பல இடங்களில் தேடி வந்தார். இதற்கிடையில் இந்த கள்ளக்காதல் ஜோடி திருவள்ளூர் பெரியகுப்பம் கம்பர் தெருவில் இருக்கக்கூடிய ஒரு வீட்டில் கணவன் மனைவி போல சேர்ந்து வாழ்ந்து வந்தனர். அதன் பிறகு கடந்த சில நாட்களாக அந்த வீடு பூட்டியே கிடந்திருக்கிறது. இந்த நிலைமையில்தான் அந்த வீட்டிலிருந்து துர்நாற்றமும் வந்திருக்கிறது. இது பற்றி அக்கம் பக்கத்தினர் அளித்த தகவலின் பேரில் திருவள்ளூர் டவுன் போலீசார் சம்பவ இடத்துக்கு சென்று வீட்டின் கதவை உடைத்து உள்ளே சென்று பார்த்தார்கள். பிறகு பூட்டிய அந்த வீட்டுக்குள் அமுதா இறந்து போய் அழுகி போன நிலைமையில் பிணமாக கிடந்தார். அவர் இறந்து 3 நாட்களுக்கு மேல் ஆகியிருக்கலாம் என தெரிந்தது. அவருடைய கள்ளக்காதலனும் மாயமாகியிருந்தார். அமுதாவின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக திருவள்ளூர் அரசு மருத்துவமனைக்கும் போலீசார் அனுப்பி வைத்தனர். கொலையுண்ட அமுதா ஏற்கனவே 2 தடவை தன்னுடைய கணவர் பிள்ளைகளை தவிக்க விட்டுவிட்டு கள்ளக்காதலன் ஜோதீஸ்வருடன் சென்றிருக்கிறார். அவர் இருக்கக்கூடிய இடம் தெரிந்து பாபு அந்த பெண்ணை சமாதானம் பேசி வீட்டுக்கு அழைத்து வந்திருக்கிறார். அதன் பிறகு 3வது தடவையாக கள்ளக்காதலுடன் அவர் சென்றிருக்கிறார். அவர் இருக்கக்கூடிய இடத்தை தெரிந்து கொண்ட பாபு மனைவி அமுதாவை சந்தித்து பேசியிருக்கிறார். அப்போது அவர் கள்ளக்காதலன் ஜோதீஸ்வரன் தன்னை ஏமாற்றி விட்டதாக தெரிவித்ததுடன் தற்போது வீட்டுக்கு என்னால் திரும்பி வர முடியாது என்று சொல்லி மறுத்திருக்கிறார். இதனால் தன்னுடைய மனைவி சாவில் சந்தேகம் இருப்பதாக பாபு அளித்த புகாரின் பேரில் அமுதாவினுடைய கள்ளக்காதலன் ஜோதீஸ்வரன் மற்றும் அவருக்கு உடந்தையாக இருந்த சிவபிரகாசம் ஆகியோரை போலீசார் தேடி வருகின்றனர். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கீழே கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.